விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக வலம் வந்த ஆலு ஷானவாஸ் அவர்கள் சமீப காலமாக எந்த ஒரு பேட்டியிலுமே காணுங்க. விசிகா சார்பாக விசிகாவோட பத்திரிகை சந்திப்புலையும் எஸ் பாலாஜி இருக்கிறார். ஆனால் ஆலு ஷானவாஸ் அவர்கள் தொடர்ந்து வருவதில்லை. ஆலு ஷானவாஸ் தான் அடுத்து திமுகவுக்கு போகக்கூடிய ஆளாக இருப்பாரா? நான் கேள்விப்பட்ட வரையில் அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் தன்னுடைய அடையாளங்களில் கட்சி அடையாளத்தை நீக்கிவிட்டார் என்று கேள்விப்படுகிறேன். பார்ட்டி ஐடென்டிட்டியை அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் ஐ திங்க் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டா அதிலெல்லாம் சேர்த்து நான் கேள்விப்பட்டேன். நான் பார்க்கல, கேள்விப்பட்டேன். அவர் எப்பொழுதுமே திமுகவுக்கு நெருக்கமானவர். ஆலு ஷானவாஸ் என்னுடைய நண்பர் தான், நெருங்கிய நண்பர், திறமைசாலி, இளம் வயதிலே எம்எல்ஏவாக ஆனவர். அவரெல்லாம் எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு நல்லது என்று நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன். என்ன காரணம் நமக்கு தெரியாது. கட்சி தலைமை அவருக்கு சீட்டு மறுத்துடுச்சு இந்த தடவை. அதில் நம்ம குறை காண முடியாது. நீங்கள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் கட்சி உங்களை விட பெரியதுன்னுவாங்க. எனக்கும் வருத்தம் தான். அவர் நான் பர்சனலி ஸ்பீக்கிங் எனக்கு அவரை நன்றாக தெரியும். என்னுடன் தொலைக்காட்சி வாதங்களில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ச்சியாக 2-3 ஆண்டுகள் பேசியவர்களில் அவரும் ஒருவர்.